சென்னையில் உள்ள அமித்ஷாவை இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து மூத்த தலைவருடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். KP முனுசாமி, SP வேலுமணி, RB உதயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் தனது இல்லத்தில் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் தமிழகம் வந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவங்களை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசுவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அவர் செல்வாரா ஒரு கேள்வியான எழுத நிலையில் இப்பொழுது ஆலோசனை, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் பேர் கொண்டு வரும் ஆலோசனைக்கு பிறகு அவர் சட்ட நேரத்தில் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியா இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் அந்த சந்திப்புக்கு பிறகு பத்திரிகையாளரை சந்திப்பார் ஒரு தகவலானது வெளியா இருக்கிறது. ஏனென்றால் அமித்ஷாவுடைய வருகை என்பது 2026 தேர்தலில் களம் காண்பதற்காகவே ஒன்றாக பார்க்கப்பட்டு அதற்கான கூட்டணி அமைப்பதற்கும் பிரதான கூட்டணி எதிர்கட்சியாக அதிமுக சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் பாஜக முனைப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி உறுதி செய்வதற்கு எப்படியாவது வழியை செய்ய வேண்டும் அடிப்படையில் கடந்த வாரம் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை நேரடியாக சந்தித்து பேசினார். இந்த நிலையில் அமித்ஷா தமிழக வந்த நிலையில் அவருடன் நேற்று இரவு சந்திப்பாரா அல்லது காலை சந்திப்பாரா எதிர்பார்த்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் நேரடியாக அவர் தங்கியிருக்கூடிய தனியாக ஒன்று சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை கேட்டா போல இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுகிறது. அதற்கு முன்பாக பாஜகவுடைய தலைவர் தேர்வு ஒரு புறம் மற்றும் அவர் பத்திரிகா சந்திக்கக்கூடிய பத்திரிகா சந்திப்புக்கு பின்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வாசகம் பொருந்திய திரையிடல் விட்டு வருகிறது. அந்த கூட்டணி கட்சிகளை சேர்த்து பிரதான கட்சிகளை சேர்த்து பத்திரிகையாளர் சந்திப்பாரா ஒரு கேள்வியான எழுந்திருக்கிறால் மதியம் பத்திரிகையாளர் சந்திப்பார் எதிர்பார்த்ததை மதியம் சந்திக்கவில்லை. மாறாக மாலை என்ற தகவல் இருக்கிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு இந்த கூட்டணி சாத்தியமான பிறகு பத்திரிகா சந்திப்பாரா ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து தன்னுடைய கிரீன்வேஸ் இல்லத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மூத்த நிர்வாகியுடன் ஆலோசனை மேற்கொண்டுகிறார். தீவிர ஆலோசனைக்கு பிறகு அவர் தனியாக செல்வாரா அல்லது அமித்ஷாவை சந்தித்து பேசுவாரா என்ற கேள்வி இருந்த நிலையில் மிக முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று வருவது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.